ஏன்ப்பா காசால இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம் தானே, ஏன் உங்க அல்லாவால அவங்கள காப்பாற்ற முடியல, ஏன் உங்க அல்லாக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிச்சிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தை வழியில துடிக்கும் போதும் நல்லவங்களுக்கு அநியாயம் நடக்கிறத பார்க்கும் போது எனக்கே சில டைம் தோணி இருக்கு, அல்லாஹ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான், ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு கோவமும் சங்கடமும் இருக்கு. அது அல்லாஹ் மேல இருக்கிற சந்தேகத்தினால இல்ல, இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிறத புரிதல் இல்லாதனால. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் ஹால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு, டீச்சர் வந்து குறுக்கா மறுக்க போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் பேப்பரை பார்க்கறாங்க, அந்த டீச்சருக்கு நல்லா தெரியும் அவன் எழுதுனது தப்பு. உடனே டீச்சர் வந்து கையை பிடிச்சிட்டு நீ இப்படி எழுதக்கூடாது இப்படி எழுதுன்னு பண்ணாங்கன்னா அது எக்ஸாம் கிடையாது, அது டிக்டேஷன். அங்க பென் ஸ்டூடெண்டோட கையில தான் இருக்கு. சோ சாய்ஸ் அவனோடது. இதை தான் அல்லாஹ் அழகா சூரா அல் அன்கபூத்ல கேட்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வதால் மட்டும் நாம் அவர்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்களான்னு. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தோட முடிவும் இறைவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் நம்மளோட சாய்ஸ்ல குறுக்கிடவே மாட்டான். கெட்டவன் அவனோட சாய்ஸை வச்சு அநியாயம் பண்ணுவான், நல்லவன் அவனோட சாய்ஸை வச்சு பொறுமையா இருப்பான். டீச்சர் எப்படி பேப்பர் திருத்தும் போது பண்ண தப்புக்கெல்லாம் மார்க் ரெடியூஸ் பண்றாரோ அதே மாதிரி அல்லாஹ்வோட நீதி இங்க கிடைக்கலனாலும் ரிசல்ட் டே அன்னைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு வீடு கிடையாது, இது வெறும் ஒரு எக்ஸாம் சென்டர் மட்டும்தான். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்வி நிறைய பேர்த்தோட மைண்ட்லேயே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இறைவன் அவங்களுக்கு இல்ம கொடுக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.